அன்பான இதயங்களே, சினிமானா வெறும் கதை மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உளவியலையும் பேசுறது தான் நம்ம ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமீபத்துல வெளியாகி உலகத்தையே உலுக்கின தி சப்ஸ்டன்ஸ். இந்த படம் ஒரு சாதாரண ஹாரர் மூவியா மட்டும் இல்லாம இது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளையும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பேய பத்தி பேசுது. இந்த படம் 2024 ஆங்கில மொழியில வெளியானது. இதோட மெயின் டாபிக் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு உலகத்துல ஒரு பெண் எப்படி போராடுறார் என்பதுதான். இந்த படத்தோட கதாநாயகி எலிசபெத். அவ ஒரு ஃபிட்னஸ் ஸ்டார். ஆனா 50 வயசு ஆனதால உங்களுக்கு இனி மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. கண்ணாடி முன்னாடி நிக்கிற எலிசபெத்துக்கு அவ முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு பெரிய தோல்வியா தெரியுது. இந்த உணர்வு தான் அவளை ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க தூண்டுதோ. இங்கதான் படத்துல முக்கியமான உளவியல் குறைபாடு ஒண்ணு சுட்டி காட்டுறாங்க. அதுதான் உடல் உருக்குலைவு கோளாறு, பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர். அதாவது தன்னோட தோற்றத்துல மத்தவங்க பார்க்காத ஒரு குறைய நாமளே கற்பனை செஞ்சு அதுக்காகவே மன உளைச்சல் அடைகிறது. எலிசபெத் இந்த மனநிலையில தான் இருக்கா. மன உளைச்சலில் இருக்கிற எலிசபெத்துக்கு தி சப்ஸ்டன்ஸ்ங்கிற ஒரு மருந்து கிடைக்கிறது. அதுதான் இந்த படத்தோட பேரா வச்சிருக்காங்க. அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருந்து நம்மளோட சரியான மற்றும் இளம் பதிப்பை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. எலிசபெத் அந்த மருந்தை பயன்படுத்தி சூ என்கிற ஒரு இளமையான கவர்ச்சியான பெண்ணை உருவாக்குறா. ஆனா இங்கதான் ஒரு கண்டிஷன். எலிசபெத்தும் சூவும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வாழணும். சூ வெளியில இருக்கிற நேரத்துல எலிசபெத் ஒரு அசிங்கமான ரூபத்துல கஷ்டப்படணும். சூக்கு கிடைக்கிற புகழும் சூக்கு கிடைக்கிற மரியாதையும் எலிசபெத்துக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு கட்டத்துல சூ எலிசபெத்தோட விதியை மீறி அதிக நேரம் வெளியில வாழ ஆரம்பிக்கிறா. இதனால எலிசபெத்தோட உடல் சிதஞ்சி பயங்கரமா உருவெடுக்குது. இந்த படத்தோட சுவாரஸ்யம் என்னன்னா, இது வெறும் திகில் காட்சிகளை மட்டும் இல்லையாம கதையோட உளவியல் பின்னணியையும் பிணைஞ்சிருக்கு. அது என்னன்னா, நம்பர் 1, இரட்டை அடையாளம், டுவல் ஐடென்டிட்டி. எலிசபெத் நம்மளோட நிஜமான குறைபாடுகள் உள்ள பக்கத்தை குறிக்குது. சூ சமூகம் எதிர்பார்க்கிற சிறந்த பக்கத்தை குறிக்குது. இந்த 2 பக்கங்களுக்குள்ள நடக்கிற சண்டை நம்ம மனசுக்குள்ளேயே நாம நடத்தும் போராட்டம் தான். எது நிஜம் எது கற்பனைன்னு நாமளே கேட்டுக்கிற கேள்விதான் இந்த படத்தோட மைய கருத்து. நம்பர் 2, போதை அடிமைத்தனம், எடிக்ஷன். தி சப்ஸ்டன்ஸ் என்ற மருந்து ஒரு போதை பொருள் மாதிரி தான். அது ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அதோட பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எலிசபெத் அதற்கு அடிமையாகி தன் உடலையும் வாழ்க்கையும் இழக்கிறார். நம்பர் 3, சமூக அழுத்தம், சோஷியல் பிரஷர். அழகுதான் சக்தின்னு சொல்ற சமூகம் ஒருத்தரோட திறமைக்கு கூட மதிப்பு கொடுக்கறது இல்ல. ஒரு பெண் அவளோட வயசான தோற்றத்துக்காக ஒதுக்கப்பட்டா. அது அவளை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கும்னு இந்த படம் காட்டுது. தி சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை கேக்குது. நீங்க நிஜமா உங்களை நேசிக்கிறீங்களா, இல்ல சமூகம் ஏத்துக்கிற ஒரு முகமூடிய விரும்புறீங்களா? இந்த படம் ஒரு திகில் படமா இருக்கலாம், ஆனா அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற படத்தையும் சுய வெறுப்பையும் ஒரு கண்ணாடியில காட்டுது. இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குறதுங்கிறத விட நாம நம்மளை எப்படி பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் இந்த கருத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த விமர்சனம் எந்த படத்துக்கு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.